கட்டபொம்மனுடைய வரலாறு கொண்டாடப்படுகிற அளவுக்கு இவருடைய வரலாறு கொண்டாடப்படுகிற அதே சமூகத்தை சார்ந்தவர் தான். இங்க சமூகம் சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, கட்டபொம்மனை கொண்டாடுகிற அந்த சமூகம் கூட இவரை கொண்டாடுவதில்லை. விருப்பாச்சி கோபால் நாயக்கர் வேலுநாச்சியார தன் பெற்ற மகளை போல கடைசி ஒரு 8 ஆண்டுகள் தன் வீட்டில் வைத்திருந்து, இவருடைய வீட்டில் தான் வேலுநாச்சியார் மரணித்து போறாங்க. விருப்பாட்சி, திண்டுக்கல் மாவட்டம் விருப்பாட்சியோட வீடு. இன்னைக்கு அவருடைய நினைவு மண்டபம் இருக்கு. ஒரு மிகச்சிறந்த ஒரு போராளி, ஒரு குறுநில மன்னராக ஜமீன்தாரா இருந்தவர். ஆனா மருதுபாண்டியரோடு, வேலுநாச்சியரோடு, தீரன் சின்னமலையோடு, திப்புசனோடு எல்லோரும் இணைஞ்சு நின்று இந்த விடுதலை போராட்டத்தில் அர்ப்பணித்து வெள்ளைக்காரனால் தூக்கில் போடப்பட்ட ஒரு மாபெரும் போராளி விருப்பாச்சி கோபால் நாயக்கர். விரைவில் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை சீமானவர் தலைமையில் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டம் நடத்தணும், அவருக்கான வீரவணக்க பொதுக்கூட்டம் நடத்தணும்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா விருப்பாச்சி கோபால் நாயக்கருடைய வரலாறு இல்லைன்னா வேலுநாச்சியார் இல்லை அப்படிங்கிறதா உண்மை. அவருக்கு உதவி செய்த மாபெரும் ஒரு ஆளுமை விருப்பாச்சி கோபால் நாயக்கர். இப்படி